Hello friends, welcome to Tamil Tech Tutorial. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா Linux commands cat, zcat, lolcat and tag இந்த கமாண்டை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அதை பற்றி நம்ம பார்க்குறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் cat ஃபேமிலியோட கமாண்டோடைய டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத நான் காமிப்பேன். இப்போ ஃபஸ்ட்டு கமாண்ட் பார்த்தோம் அப்படின்னா cat கமாண்டு. இது வந்து லினக்ஸ் ரைஸ் பண்ணுற ஒரு மோஸ்ட் பாப்புலர் கமாண்ட் சொல்லலாம். ஏன்னா மேஜர் ஃபைல் ஆப்ரேஷன் இந்த cat கமாண்ட் வச்சு தான் பண்ண முடியும். அதாவது ஃபைலை க்ரியேட் பண்ணுறது, டிஸ்பிளே பண்ணுறது, டெக்ஸ்ட்டை அப்பன் பண்ணுறது, ஃபைலை மெர்ஜ் பண்ணுறது, ஃபைலோட கண்டென்ட் வந்து லைன் நம்பரோட டிஸ்பிளே பண்ணுறது, இந்த மாதிரி ஃபைல் ரிலேட்டட் ஆப்ரேஷனுக்கு வந்து cat கமாண்ட் தான் வந்து ரொம்ப பாப்புலராக நம்ம யூஸ் பண்ணோம். இதான் வந்து அதனுடைய மேஜர் யூசேஜ். இப்போ இதனுடைய சின்டாக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிம்பிளாக ஒரு ஃபைலை டிஸ்பிளே பண்ணுறது வந்து cat ஸ்பேஸு ஃபைல் நேம் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ டிஸ்பிளே பண்ணும்போது ஃபைல் நேம் வந்து உங்களுடைய எக்ஸிஸ்டிங் ஃபைலாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து cat ஸ்பேஸு நான் இன்புட் ஃபைல் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு சாம்பிளாக டெமோ கூட காமிக்கிறேன். ஸோ எல்எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் கரண்ட் டைரக்டரியில் இருக்க எல்லா ஃபைலும் காமிக்கும். இப்போ நான் வந்து ஒரு சாம்பிள் டைரக்டரி வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளே பண்ணுறதுக்கு வந்து நான் காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் cat ஸ்பேஸு city.text அப்படிங்கிற ஒரு இன்புட் ஃபைல் எடுத்துக்கிறேன். இது வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபைல், ஓகேங்களா? ஸோ அதே ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா cat கிரேட்டர் தென் சிம்பிள், அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எல்சிங்கிறது நீங்கள் எதுவான நேம் கொடுத்துக்கலாம், யூசர் டிஃபைன் நேம். ஸோ இதுதான் அப்படிங்கிறது கிடையாது, நீங்கள் எந்த நேம் வேணாலும் கொடுக்கலாம். ஏன்னா நேம் வந்து யூசர் டிஃபைன் நான் சொல்லியாச்சு. இப்போ கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து Ctrl+C ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபைல் க்ரியேட் ஆகும். ஸோ க்ரியேட் பண்ண ஃபைலை பார்க்குறதுக்கு வந்து cat ஸ்பேஸு எல்சி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைல் கண்டென்ட் டிஸ்பிளே ஆகும், ஓகேவா? இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா zcat. இந்த கமாண்ட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா zcat ஸ்டாண்ட்ஸ் ஃபார் கம்ப்ரஸ்டு cat. ஒரு நார்மல் cat கமாண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களோட ஃபைலோட அவுட்புட்டை காமிக்கும். ஆனால் zcat வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கம்ப்ரஸ்டு ஃபைலோட டெக்ஸ்ட் ஃபைலோட கண்டென்ட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து zcatங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து அந்த கம்ப்ரஸ்ட் ஃபைலோட கண்டென்ட்டை டைரெக்டாக வந்து உங்களுக்கு காமிக்கும். அதை நீங்கள் cat கமாண்ட் மூலமாக நீங்கள் பார்க்கலாம். பட் cat கமாண்டில் பார்க்கும்போது என்கிரிப்டட் ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கு காமிக்கும். யூஸ்வலாக லினக்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ரஸ்டு ஃபைல் வந்து .gzங்கிற ஃபார்மேட்டில் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு கம்ப்ரஸ்டு ஃபைலை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து gzipங்கிற ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நான் இது வந்து எப்படி காமிக்கிறதுங்கிறது காமிக்கிறேன். சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா zcat. z அப்படின்னாலே கம்ப்ரஸ்ட்னு அர்த்தம். அதாவது கம்ப்ரஸ்டு ஃபைலுடைய கண்டென்ட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இந்த zcat யூஸ் பண்ணோம். மற்றபடி நார்மலாக இதை யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் உங்களுடைய இன்புட் ஃபைல். இப்போ நம்ம நார்மலாக இன்புட் ஃபைல் வந்து வெறும் நேமில் இருக்கும், இல்லைனா வந்து வித்து .txtங்கிற எக்ஸ்டென்ஷனில் இருக்கும். ஆனால் கம்ப்ரஸ்டு ஃபைல் வந்து லினக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா .gz .tgz அதாவது gz இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இதை வச்சு நம்ம கம்ப்ரஸ் ஃபைலுங்கிறத காமிக்கலாம். ஸோ இது வந்து எக்ஸிஸ்டிங் ஒரு கம்ப்ரஸ் ஃபைலாக இருக்கணும். இப்போ நான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நான் ஒரு கம்ப்ரஸ் ஃபைல் வச்சுருக்கேன். cy.textங்கிறது நார்மல் ஃபைல், அதை நான் வந்து கம்ப்ரஸ் பண்ணும்போது .gzன்னு வரும். ஸோ இதை நீங்கள் வந்து zcat இந்த இன்புட் ஃபைல் கொடுத்தோம் அப்படின்னா இதனோட கண்டென்ட்டை நீங்கள் டேரெக்டாக வியூ பண்ணிக்கலாம். அதுவே நீங்கள் cat கமாண்டில் கொடுத்தீங்க அப்படின்னா இதனோட என்கிரிப்ட் ஃபார்மேட் தான் வரும். ஸோ இதுதான் வந்து cat கமாண்டுக்கும் zcat கமாண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ நான் வந்து உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். இப்போ நான் எல்எஸ்எல் கொடுக்கும்போது இங்கே ஏதாவது gset இருக்குது அப்படின்னா அதோ பாருங்கள் ரெண்டு ஃபைல், அதாவது ரெண்டு கம்ப்ரஸ்டு ஃபைல் இருக்குது. இந்த உங்கள் ஜிப்பு கூட இருக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அந்த cy.textை இப்போ நான் வந்து zcat மூலமாக காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் cat கமாண்ட் மூலமாக கொடுக்குறேன். ஸோ cat கமாண்ட் மூலமாக கொடுத்தீங்கன்னா அந்த கண்டென்ட்டோட இன்புட் வந்து இந்த மாதிரி என்கிரிப்ட் ஃபார்மில் இருக்கும். ஸோ நம்மளால் கிளியராக பார்க்க முடியாது. இப்போ இதை நம்ம கிளியராக பார்க்கணும் அப்படின்னா zcat ஸ்பேஸு அந்த இன்புட் ஃபைல் .gz கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இதுதான் வந்து அந்த ஃபைலில் இருக்கிற கண்டென்ட், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ரஸ்டு ஃபைலோடைய கண்டென்ட்டை நீங்கள் லினக்ஸில் பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுற கமாண்ட் தான் வந்து zcat. ஸோ இதுதான் வந்து செகண்ட் எக்ஸாம்பிள், ஓகேங்களா? அடுத்தது வந்து தேர்டு cat கமாண்டில் இன்னொரு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா lolcatனு ஒரு கமாண்ட் இருக்கும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா லேட்டஸ்ட்டான ஒரு லினக்ஸ் கமாண்டு. இந்த கமாண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா லினக்ஸில் யூஸ் பண்ணலாம், மற்ற யூனிக்ஸ் வெர்ஷன்லையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் cat கமாண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா cat கமாண்டு பண்ணக்கூடிய அந்த ஃபைல் ஆப்ரேஷன் இந்த lolcat கமாண்ட்லேயும் நம்ம பண்ணிக்க முடியும். அதாவது ஃபைலை க்ரியேட் பண்ணுறது, டிஸ்பிளே பண்ணுறது, மெர்ஜ் பண்ணுறது, அப்பன் பண்ணுறது எல்லாமே பார்க்க முடியும். அடிஷ்னலாக வந்து இந்த cat கமாண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஃபைலோட கண்டென்ட்டை டிஸ்பிளே பண்ணும்போது ரெயின்போ கலர்ஸ் வந்து டெர்மினலில் காமிக்கும், ஓகேங்களா? இது வந்து நீங்கள் நார்மல் cat கமாண்டில் ரெயின்போ எஃபெக்ட் பார்க்கவே முடியாது. ஆனால் நீங்கள் lolcat கமாண்ட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரெயின்போ எஃபெக்டில் பார்க்க முடியும்.
அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அனிமேஷன் டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் கேட் கமாண்டில் பண்ணவே முடியாது. ஆனால் நீங்கள் ஒரு அனிமேஷன் டெக்ஸ்ட் வந்து உங்கள் லினக்ஸ் டெர்மினலில் பண்ணோம் அப்படின்னா அப்போ வந்து இந்த லொல்கேட் கமாண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்பெஷல் ஆப்ஷன் பார்த்தோன்னா ஏடி, ஏ ஃபார் அனிமேஷன், டி ஃபார் டூரேஷன், அது எவ்வளோ செகண்ட்ஸுங்கிறது கொடுக்கணும். இப்போ ஒரு 500 செகண்ட்ஸ்க்கு வந்து ஒரு டெக்ஸ்ட்டை அனிமேட் பண்ணோம் அப்படின்னா அப்போ அந்த கமாண்டு ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் டி அந்த டெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா போதும். டெக்ஸ்ட்டை நம்ம டிஸ்பிளே பண்ணுறதுக்கு எக்கோங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி பைப் யூஸ் பண்ணி பண்ணினா போதும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இந்த லொல்கேட் கமாண்டுக்கும் கேட் கமாண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நார்மலாக கேட் கமாண்டு சப்போர்ட் பண்ணுற இந்த ஃபைல் கிரியேட்டு டிஸ்பிளே இதுவும் இது பண்ணணும், டெக்ஸ்ட் அப்பண்டும் பண்ணணும், ஃபைல் மெர்ஜும் பண்ணணும், ஃபைலோட கண்டென்ட் வித் லைன் நம்பரோட டிஸ்பிளே பண்ணணும். அடிஷ்னலாக பார்த்தோம் அப்படின்னா அனிமேஷன் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா லொல்கேட்டில் மட்டும் தான் சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் ரெயின்போ கலரும் பார்த்தீங்கன்னா லொல்கேட்டில் தான் இருக்குது. இன்னொரு முக்கியமான டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த கமாண்டு டிஃபால்ட்டாக உங்கள் டெர்மினலில் இருக்காது. ஸோ அதாவது டிஃபால்ட்டாக கமாண்டு இன்ஸ்டால் ஆகிருக்காது. நீங்கள் தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் கமாண்டோட உங்கள் லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி. நீங்கள் இன்டர்நெட் இருந்தால் போதும். உங்கள் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லினக்ஸோட ஃபேமிலி ஒன்று ஆர்பிஎம் ஃபேமிலியாக இருக்கும், இல்லைனா வந்து டிஇபி ஃபேமிலியாக இருக்கும். ஆர்பிஎம் ஃபேமிலிங்கிறது ரெட் ஹேட் பேக்கேஜ் மேனேஜர், டிஇபி வந்து பார்த்தீங்கன்னா டெபியன் பேக்கேஜ் சிஸ்டம். ஸோ ஆர்பிஎம் கீழே சென்ட்ஓஎஸ், ஃபெடோரா, சூசி இது எல்லாமே வரும். டிபி ஃபேமிலி பார்த்தோம்னா டெபியன் லினக்ஸ், உபுண்டு, மின்ட் இதெல்லாம் வரும். அதுமாதிரி நீங்கள் எந்த ஃபேமிலின்னு பார்த்துட்டு நெட்டில் அந்த கமாண்டை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் சிம்பிளாக லொல்கேட்டு ஃபைல்னு மட்டும் கொடுத்தா போதும். அந்த ஃபைல் நேம் வந்து எக்ஸிஸ்டிங் ஃபைல் நேம். ஸோ இப்போ லொல்கேட்டு ஃபைல் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரெயின்போ கலரில் அவுட்புட் மாறிட்டே வரும். நீங்கள் ஒவ்வொரு டைம் கொடுக்க அந்த கலரோட ரெயின்போ எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டே இருக்கும். இப்போ நான் வந்து உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். இப்போ நான் நார்மலாக வந்து கேட்டு ஃபைல் நேம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த கண்டென்ட் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஆனால் எந்த ஒரு ரெயின்போ எஃபெக்ட்டும் பார்க்க முடியாது. இதுவே நீங்கள் ரெயின்போ எஃபெக்ட் வேணும் அப்படின்னா இப்போ லொல்கேட்டு cm.text கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கலர் வந்து வந்துடும். நான் ஆல்ரெடி இந்த கமாண்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ நான் மறுபடியும் இதை டைப் பண்ணும்போது கலர்ஸ் வந்து மாறிட்டே வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் இந்த ரெயின்போ எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அனிமேஷன் எப்படி இதில் டெக்ஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நார்மலாக வந்து ஒரு மெசேஜை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு வந்து இது வந்து நார்மலாக மெசேஜ். இப்போ இந்த மெசேஜ் அனிமேஷனோட வேணும் அப்படின்னா பைப் சிம்பிள். பைப்பை வந்து எதுக்காக யூஸ் பண்ண அப்படின்னா 2 கமாண்டை ஜாயின் பண்ணுறதுக்கு. இந்த கமாண்டோடைய அவுட்புட், அதாவது எக்கோ கமாண்டோட அவுட்புட் வெல்கம் டு லினக்ஸை இப்போ நான் லொல்கேட்டுக்கு வந்து இன்புட்டாக கொடுக்குறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டேன். இப்போ இந்த வெல்கம் டு லினக்ஸ் 500 செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷனாக வரும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டெக்ஸ்ட்டை வந்து லினக்ஸ் டெர்மினலில் அனிமேஷனாக இங்கே காமிச்சிக்கலாம் 500 செகண்ட்ஸ் வரைக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா லொல்கேட்டோடைய ஒரு ஸ்பெஷல் யூசேஜை நம்ம சொல்லலாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் வரும். உங்கள் டிஸ்ட்ரிபியூஷனை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இந்த கமாண்டை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அனிமேஷன் எஃபெக்ட் வந்து முடிஞ்சிடுச்சு. நம்ம எவ்வளோ செகண்ட் 500 செகண்ட்ஸ் கொடுத்துருவோம். ஸோ 500 செகண்ட்ஸும் வந்துடுச்சு. ஓகேங்களா? இதான் வந்து லொல்கேட் கமாண்டோடைய எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் டாக் கமாண்டு. டாக் கமாண்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுவும் வந்து ஒரு கேட் ஃபேமிலி தான். ஒன் ஆஃப் த கேட் ஃபேமிலி கமாண்டு. இது வந்து இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட் பேக்வர்ட். ஏன்னா இட் இஸ் எ ரிவர்ஸ் மாடல் ஆஃப் கேட் கமாண்ட். கேட் கமாண்ட் என்ன டிஸ்பிளே பண்ணுதோ அதை அப்படியே ரிவர்ஸாக பண்ணுறது தான் இந்த கமாண்டோடைய வேலை. இப்போ நார்மலாக வந்து கேட் கமாண்ட் வந்து டாப் டு பாட்டமாக டிஸ்பிளே பண்ணும். பட் இது வந்து அப்படியே ரிவர்ஸ் பாட்டம் டு டாப்பில் தான் டிஸ்பிளே பண்ணும். ஸோ இட் இஸ் யூஸ் டு டிஸ்பிளே த ஃபைல் கண்டென்ட்ஸ் இந்த ரிவர்ஸ் ஆர்டர், தட் இஸ் பாட்டம் டு டாப். மெயினாக இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபைலை கன்கேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஃபைலை இதை வச்சு கிரியேட் பண்ண முடியாது. ஃபைலில் கண்டென்ட்டை டிஸ்பிளே பண்ணிக்கலாம், ஃபைலோட கண்டென்ட்டை மெர்ஜ் பண்ணிக்கலாம், ஃபைல்ஸை மெர்ஜ் பண்ணிக்கலாம், ஃபைலோட கண்டென்ட் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இது யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் கண்டென்ட் வந்து ரிவர்ஸாக வேணும் அப்படின்னா மெயினாக வந்து டேக் கமாண்ட் யூஸ் பண்ணோம். சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஸ்பேஸ் ஃபைல் நேம் வந்து உங்களுடைய இன்புட் ஃபைல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு city.txt கொடுத்துருக்கேன். கேட்டில் கொடுக்கும்போது நார்மலாக டாப் டு பாட்டமாக தான் வரும். ஆனால் டேக் கொடுத்தோம் அப்படின்னா அப்படியே ரிவர்ஸாக போகும். இப்போ கடைசி லைன் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கியோ அது வருது, அடுத்தது பெர்லின் வருது, அடுத்தது பெர்த்து, அடுத்தது சிட்னி, அடுத்தது லண்டன், அடுத்தது சென்னை, அடுத்தது நியூயார்க். இது வந்து டாப் டு பாட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் டு டாப். ஸோ உங்களுக்கு ரிவர்ஸாக வேணும் அப்படின்னா இந்த கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சிட்டி வந்து ஆர்டரில் வருது. இதை நான் ரிவர்ஸாக வேணும் அப்படின்னா டேக்கு ஸ்பேஸு city.txt அப்படின்னு கொடுத்தீங்கன்னா
உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த கமாண்ட் வந்து ப்ரீ டிஃபைன் கமாண்ட் தான். இது நீங்கள் எதுவுமே இன்ஸ்டால் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டேபிளில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ வேறு ஏதாவது நீங்கள் ஃபைல் செக் பண்ணால் கூட செக் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா இந்த ஃபைலை மாற்றோம் அப்படின்னா வெல்கம் ஹாய்ங்கிறது வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேட் ஃபேமிலியோடைய 4 கமாண்டு பார்த்துருக்கோம். ஒன்று வந்து கேட்டு, zcat, lolcat, அதுக்கப்புறம் டேக். கேட்டுங்கிறது நம்ம நார்மலாக ஃபைலை க்ரியேட் பண்ணுறதுக்கு, டிஸ்பிளே பண்ணுறதுக்கு, மெர்ஜ் பண்ணுறதுக்கு, அப்பன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? zcatங்கிறது ஸ்பெஷல் வெர்ஷன் ஆஃப் கேட் கமாண்ட். அதாவது ஒரு கம்ப்ரஸ்டு ஃபைலுடைய கண்டென்ட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கேட் கமாண்டை யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி lolcat வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் கேட் ஃபேமிலி கமாண்டுன்னு சொல்லலாம். இது வந்து மோஸ்ட்டாக அனிமேஷன் யூஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெயின்போ கலர் எஃபெக்ட் வந்து டெம்பிளே டிஸ்பிளே பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க. மற்றபடி நார்மல் ஃபைல் ஆப்ரேஷன் கேட்டில் பண்ணுறது எல்லாம் இதில் பண்ணிக்கலாம். இந்த லாஸ்ட்டாக பார்த்த கமாண்ட் வந்து டேக் கமாண்ட். இது வந்து கேட்டோடைய பேக்வேர்டு, அதாவது ரிவர்ஸ் மாடல் ஆஃப் கேட். ஸோ கேட் கமாண்ட் வந்து ஃபைலோட கண்டென்ட்டை டாப் டு பாட்டமாக டிஸ்பிளே பண்ணும். இது வந்து பாட்டம் டு டாப்பாக டிஸ்பிளே பண்ணும், அதாவது ரிவர்ஸ் மாடலில் பண்ணும். ஸோ இதுதான் வந்து இந்த 4 கமாண்டுக்கான எக்ஸாம்பிள். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.